மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். பல்லாயிரக்கணக்கானோர் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் துடித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் சென்று வாதாடி சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் 27,779 போலி வாக்காளர்களை நீக்கியது அதிமுக என அமைச்சர் துரைமுருகனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி, சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி. அதில் மட்டுங்க 27,779 வாக்கு நீக்கியிருக்கிறோம். கோர்ட்டில் போட்டு பல முறை நாங்கள் நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் கொடுத்தோம். சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். கண்டுக்கவே இல்லை. போலி வாக்காளர் நீக்கவே இல்லை. ஒரு தொகுதியில் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி 27,779 பேர் நீக்கி இருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் போலி வாக்காளர்கள் மூலம் திமுக வெற்றி பெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தொகுதியில் 12,085 வாக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் முறைகேட சேர்க்கப்பட்டிருந்து புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அதே போல டி நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது. திமுக ஆட்சியில் முறைகேடாக நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதிமுகவை பற்றி பேச திமுகவிற்கு அருகதை கிடையாது. சாத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்தாங்க. கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெற்றது. அந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்ததின் எதிர்வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே, திமுக அரசாங்கமே அந்த கூட்டுறவு தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது. அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா? ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 6 மாதத்தில் 6 காவல் அலுவலர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு வழங்க முடியாத ஆட்சி தேவையா? விருதுநகரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் ஆவேசம். இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6 காவலர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? காவலருக்கு எப்படிப்பட்ட நிலைமை, மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. சேலம் மாவட்டத்தில் பட்டப்பகலில் நகைக்கடையில் ஆசிட் ஸ்ப்ரே அடித்து நகை கொள்ளையடித்துள்ள சம்பவத்தால் விடியா திமுக ஆட்சியில் வியாபாரிகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை. விருதுநகரில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. ஆத்தூர்ல ஒரு நகைக்கடையில் 2 வாலிபர்கள் நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்க கையில் இருந்து ஆசிட் எடுத்து முகத்தில் விசிறாங்க. விசிறின உடனே அந்த முகத்தை துடைக்கிறதுக்குள்ள அந்த நகையை எடுத்துட்டு ஓடிட்டான். இப்போ வரும்போது இந்த வலைதளத்தில் காட்சி, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பட்டம் பகல்ல இன்றைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?
மானம் காக்கும் நெசவாளர்களுக்கு அதிமுக அரசு எப்போதும் துணை நிற்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டிவிட்டு சென்ற அருப்புக்கோட்டை தொகுதி வளம் பெற தேவையான நன்மைகள் செய்து தரப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அருப்புக்கோட்டை என்றால் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகம். எங்களையும் உங்களையும் உருவாக்கிய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இதற்கென்று ஒரு அடையாளத்தை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த தொகுதி வளம் பெற செழிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு நிறைய நன்மைகள் செய்து தரப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் அளிக்கின்றேன். சமூக நல விடுதி என பெயர் மாற்றம் செய்து விடுதி மாணவர்களுக்கு பாயாசம் போன்று கிச்சடி வழங்கும் ஸ்டாலின் அரசு. பெயரை மாற்றி பிரயோஜனமில்லை, தரமான உணவு கொடுத்தால்தான் ஆட்சிக்கு நன்மதிப்பு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சமூக நல விடுதியில தரமில்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறாரு. வரும்போது வலைதளத்தில் பார்த்தேன், கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது. கிச்சடி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல. இதுக்கு சமூக நல விடுதி, அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு கிச்சடியை வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை, தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியாக இருந்தபோது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறிய ஸ்டாலின் தற்போது தூய்மை பணியாளர்களை கண்டு கொள்வதில்லை. இதுதான் ஸ்டாலினின் இரட்டை வேடம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலினே நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவர்களும் நிறைவேற்றல. இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, எந்த தீர்வும் இல்லை. அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுகிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆணையாளர் அவர்களே, அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கொரோனா காலத்திலலாம் தூய்மை பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் உயரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? கண்டு கொள்ளவில்லை. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அவர் எழுதிய கடிதம், அங்க இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம். எதிர்க்கட்சியா இருக்கும்போது அங்க போய் அந்த தூய்மை பணியாளரோடு போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே, வந்த உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்றீங்களே, இது வரைக்கும் நிறைவேற்றலையே. இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டாசு, தீப்பெட்டி, கேலண்டர், டைரி தொழில் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திப்பு. குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்த புரட்சி தமிழர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதி. இந்த பிரதான தொழில்கள் எல்லாம் அதை சரி செய்ய வேண்டும், அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் களைய வேண்டும். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கின்றது, இதையெல்லாம் நாங்கள் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த தொழிலையே நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்ற உங்களுடைய குறைபாடுகள் எல்லாம் எடுத்து சொல்லிக்கிறீர்கள். அதையெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள அச்சகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆய்வு. அச்சகத்தில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களையும் செயல்பாடுகளையும் அறிந்த புரட்சி தமிழர் அச்சக தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்களின் தேவைகளையும் கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு நேரில் சென்று தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த தொழில் எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உங்ககிட்ட நீங்க
இந்த தொழிலில் எப்படி நிலைமை இருக்குது, இந்த தொழில் உங்களுக்கு இப்போ தற்போது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்களா தானே தெரியும். பயமில்லா சொல்லலாம். வேலை இல்லாம இப்ப எல்லாமே தக்காளியத்துக்கு பிசினி பை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரம் எதுவுமே ஓடலை. தடை போட்டிருந்தாங்களோ அதனால எதுவுமே எடுக்கலை. அதனால அது சரவெடி இப்போ தயாரிக்க முடியல. அதனால அந்த வேலை கிடைக்கல. வேலையெல்லாம் எங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார். இரண்டாயிரத்து 11 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் 2.4% வாக்குகளை பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் வெறும் 2 இடங்களை மட்டுமே கைப்பற்றி 0.85% வாக்கு சதவீதம் குறைந்ததன் மூலம் திமுகவுடன் சேருபவர்களை மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கர்ப்பமாக்கிய சிறுவன் போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. போக்சோ சட்டத்தின் கீழ் எப்படி புகார் அளிப்பது என குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப் போகிறதாம் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு. அதிகரித்து வரும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க திறனில்லாமல் புதிய கல்விக் கொள்கையில் புகார் அளிப்பதற்கு பயிற்சி கொடுக்க போகிறாராம் என வெட்கமின்றி அறிவித்திருக்கிறது அப்பா அரசு. கிருஷ்ணகிரி அருகே மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை முறையான நடவடிக்கையை மேற்கொள்ளாததால் பள்ளியிலும் பாலியல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிறுமிக்கு மது ஊற்றி கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த சிறுவன் உட்பட 2 சிக்கினர். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்து உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு வெளியிட்ட கல்விக் கொள்கையில் போக்சோ வழக்குகளில் மாணவர்களுக்கு புகார் அளிக்க பயிற்சி, பள்ளிகளில் பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த அறிவிப்புகள் தற்போதைய அமைப்புகளின் குறைபாடுகளை ஒப்புக்கொள்வதாகவே இருப்பதாக விமர்சனம். சமூக நல்லிணத்திற்காக குரல் எழுப்புவர்கள் என்ற தெளிவற்ற திட்டம் அரசியல் தலையீடு குறித்த அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும், இந்த கொள்கையில் தொலைநோக்கு இல்லை, அரசியல் ஆதாயமே முதன்மையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இரவில் வீட்டில் தனியாக படுத்திருந்த 75 வயது மூதாட்டியை 29 வயது காமுகன் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூரம். பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க திறனில்லாத ஸ்டாலினின் துருப்பிடித்த இரும்பு கரத்தை வரும் தேர்தலில் உடைத்தெறிய தயாராகிவிட்டதாக மக்கள் உறுதி. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட கூடுவாஞ்சேரி மற்றும் பள்ளிக்கரணை 2 காவல் நிலையங்களில் மட்டும் 145 வழக்குகளில் 838 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அவலம். தமிழகத்தில் சுமார் 1854 காவல் நிலையங்கள் உள்ள நிலையில் அவற்றிலெல்லாம் எத்தனை ஆயிரம் கிலோ கஞ்சா பிடிபட்டதோ, பிடிபடாமல் எத்தனை லட்சம் கிலோ கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் சீரழிந்தார்களோ என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 611 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்பாக 2 சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போல தமிழகத்தை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியதுதான் ஸ்டாலினின் சாதனை என மக்கள் காட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெங்களூரில் இருந்து கேரளாவுக்கு சட்டவிரோதமாக எரிசாராயம் கடத்திய 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலிழப்பால் தமிழகம் கடத்தல் சம்பவங்களுக்கு வழிவகுக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணாநகர் அருகில் இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 3 பேரிடமிருந்து 10 கிலோ கஞ்சா மற்றும் 2 கார்கள் சிக்கியது. கட்டுக்கடங்காமல் புழக்கத்தில் இருக்கும் வரும் கஞ்சாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல்
விளம்பரங்களில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலின் அரசு இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. மலேசிய தலைநகர் குவாலாலும்பூரில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைநகரமாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. உயர்கல்வி சேர்க்கையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை இணைத்து மருத்துவம் மற்றும் பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கு கணக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். மாணவர்களின் மேற்படிப்பு பாதிக்காத வகையில் உயர்கல்வி சேர்க்கை விதிகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். மாணவர்கள் தேர்வு திறனை வளர்க்கும் வாயிலாக இருந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தற்போது ஸ்டாலின் அரசால் நீக்கப்பட்டுள்ளதால் கல்வியாளர்களும் பெற்றோர்களும் அதிருப்தி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, நீட், ஜேஇஇ போன்ற தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் ஒரு படிக்கட்டாக இருந்த நிலையில் தற்போது நீக்கப்பட்டது கல்விக் கொள்கையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என கல்வியாளர்கள் கருத்து. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு நீக்கத்தால் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பாடங்கள் காணாமல் போகும் நிலை ஏற்படும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கை. நேரடியாக 12ஆம் வகுப்பிற்கு மாணவர்களை தள்ளும் அபாயம் உள்ளதால் இது மாணவர்களின் அடித்தள புரிதலை பாதித்து கல்வித் தரத்தையே பாதிக்கும் என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் மலும்பிச்சம்பட்டி பகுதியில் நண்பரை கொன்று கிணற்றில் வீசிய கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் அவலம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 7 பேர் பள்ளி விழுந்த குடிநீரை குடித்ததால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளியை முறையாக ஆய்வு மேற்கொள்ளாத பள்ளிக் கல்வித்துறையினர் அலட்சியமே காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே எரிந்த நிலையில் வீட்டில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டியின் சடலம் மீட்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. மக்கள் நலனுக்கு வேலை செய்ய வேண்டிய அரசு இன்று பூர்வீக நாய்களை இனப்பெருக்கம் செய்து ஆன்லைனில் விற்பனை செய்வதை பிசினஸாக மாற்றியிருக்கும் அவலம். தமிழகத்தில் வேலை வாய்ப்பு குறைவு, தொழில் வாய்ப்புகள் இல்லாமை, சாலை, குடிநீர், கல்வி, மருத்துவம் என அடிப்படை வசதிகள் சீர்குலைந்து கிடக்கும் நிலையில் நாய் விற்பனைக்கு முன்னுரிமை கொடுப்பது ஸ்டாலின் அரசின் நிர்வாக வீழ்ச்சியின் வெளிப்பாடு என மக்கள் கடும் விமர்சனம். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற காமாட்சியம்மன் கோவிலில் ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேரில் அம்மன் எழுந்தருளி பவனி. கோயில் வளாகத்தில் திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து மனமுருக வழிபாடு.